அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேஸ் பிரியங்கா காந்தி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட ஓஎம்ஆர் ஷீட்டையே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க. என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை ஏமாத்தி வேற ஷீட்டை வச்சுட்டாங்க. அதனால தான் மார்க் குறைவா வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அது பொய் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே தான் இருக்கு. அது ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் தான். ஆயுஷி பட்டேல் அவங்க தான் பொய் சொல்றாங்க. இது அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்னொன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுறேங்க. அது மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒன்று சொல்றதை விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த என்டிஏ அதை நம்ம ரொம்ப ரீ எக்ஸாமின் பண்றோம். இத்தனை எக்ஸாம் நடத்தி இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தி இருக்கோம். உலகத்துல சைனாவுக்கு அப்புறம் என்டிஏவில் மாணவர்கள் அட்டன் பண்ற எக்ஸாம் இதான் ஹையஸ்ட். சைனால 1,29,00,000 பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊரில் நடத்துறாங்க. இந்தியாவில் 1,23,00,000 பேர் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேற எக்ஸாம் பண்றாங்க. ஸோ இது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன். அதனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள். அதே நேரத்தில் நாங்கள் எதையும் டிஃபெண்ட் பண்ண போல. தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதிலே நாம் நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். அதே நேரத்தில் 1563 கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிரேஸ் மார்க்கை உச்சநீதிமன்றம் அவங்க ஏத்துக்கல. இந்த கிரேஸ் மார்க்கை ஏன் என்டிஏ கொடுத்தாங்கன்னா 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த கிரேஸ் மார்க்குக்கு 13/6/2018 அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்கணும் அந்த அடிப்படையில தான் என்டிஏ கிரேஸ் மார்க் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஏத்துக்கல. அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா கிரேஸ் மார்க்கும் இப்போ கேன்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீடெஸ்ட் அவங்க எடுக்கலாம் அல்லது பழைய மார்க் ஹோல்ட் ஆகும். எங்கேயும் கூட உச்சநீதிமன்றம் பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணியிருக்கும் பொழுது கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும், நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல. அதனால் எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சுன்னா அது ஒரு நாட்டு அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாதுங்க.